இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் அனைவருக்கும் கடவுள் அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு நெடும் பயணம். அந்த பயணத்தில் நாம் பல நபர்களை சந்திக்க நேரிடும். பார்வை இல்லாதவர்கள், கேட்க முடியாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், நோயின் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள், துன்பத்தின் பிடியில் சிக்குண்டு கிடப்பவர்கள், மரணத் தருவாயில் உள்ளவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், இப்படி ஒவ்வொருவராக அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோருமே வாழ்க்கை பயணத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்பது உலக நியதி. இன்பமோ துன்பமோ, லாபமோ நஷ்டமோ, இணைப்போ இழப்போ, இதில் இயன்றவர்கள் இயலாதவர்கள் என எல்லோருமே இவற்றை கடக்க வேண்டியது கட்டாயம். வாழ்க்கை என்ற பயணத்தை கடக்க நமக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களும் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களில் ஒருவராக மற்றவர்களுக்கு துணைக்கரம் கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு நம்மை அன்போடு அழைக்கிறது. எனவே நாம் மற்றவர்களின் துன்பத்தில் பங்கெடுக்கும் மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். உலகில் இன்று மனிதர்கள் உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் துன்புற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு சுகம் கொடுக்க விரும்பினால் மருந்து மாத்திரைகள் மட்டும் போதாது. அவர்களுக்கு நமது கருணையும் கரிசனையும் மிக மிக அவசியம் என்பதனை நாம் உணர வேண்டும். நச்சு பாம்புகளின் பற்களால் கூட மக்களை வீழ்த்த முடியவில்லை, உமது இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று நலம் அளித்தது என்கிறது சாலமோனின் ஞான நூல். நமது உள்ளத்திலும் கருணையும் இரக்கமும் இருந்ததென்றால் நம்மாலும் பிறருக்கு சுகம் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அருட்சகோதரி தெரசாவை உலகம் போற்றும் நடமாடும் புனிதையாக, அகிலம் அனைத்திற்கும் அன்னை தெரசாவாக மாற்றியது எது தெரியுமா? நலிந்தவர்கள் மேல் அவர் கொண்டிருந்த கருணை. எனவேதான் அன்னை தெரசாவை குறித்து, கருவுற்றிருந்தால் நீர் பிள்ளைகளுக்கு மட்டுமே தாயாகி இருப்பாய், ஆனால் கருணையுற்றதால் உலகிற்கே தாயானாய் என்று எழுதினார்கள். எனவே நாமும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு நலமான வாழ்வு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். சென்னைக்கு புறப்படும் பேருந்துக்காக பெஞ்சில் அமர்ந்து காத்திருந்த ஒரு பெரியவரின் பார்வை பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பார்வையற்ற மனிதர் ஒருவர் மீது பதிந்தது. நன்றாக கண் தெரிந்தவனே நல்லபடியாக வாழ முடியாத உலகம் இது. பார்வையே இல்லாமல் வாழ்வது எவ்வளவு பெரிய சவால் என்று தனது மனதிற்குள் அவர் நினைத்து கொண்டார். 50 வயது மதிக்கத்தக்க அந்த பார்வையற்ற பிச்சைக்காரர் தன் கையில் வைத்திருந்த தடியை தரையில் ஊன்றி இடம் தேடி நடந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். பெரியவரை அவர் நெருங்கும் போது அவரை யாரோ அழைப்பது போலிருக்க அவர் நின்றார். கால் நொண்டியபடி நடந்து வந்த வாலிபன் ஒருவன் பார்வையற்றவரை நோக்கி, என்ன ராமண்ணா, நான் உன்னை அந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ தனியா இந்த பக்கம் வந்திருக்கிற என்றான். கொஞ்ச நேரம் உனக்காக காத்திருந்தேன், நீ அந்த பக்கத்தில் வேலையா இருந்த, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் என்றார் அந்த பார்வையற்றவர். இப்போது அந்த பார்வையற்றவரை முடவனான அந்த இளைஞன் வழிநடத்தியபடி பிச்சை கேட்பதை பெரியவர் கவனிக்கலானார். இருவரையும் பார்க்கும்போது அவருக்கு மிகுந்த இரக்கம் ஏற்பட்டது. அவர்கள் இருவருமே அவர் இருந்த பெஞ்சை நோக்கி வந்தனர். ஒருவருக்கொருவர் பிச்சை எடுப்பதில் கூட எவ்வளவு உதவியாக இருக்கிறார்கள் என்று எண்ணிய பெரியவர் தனது மேல் சட்டை பையிலிருந்து 20 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார். தர்மமாக 20 ரூபாய் நோட்டு என்றவுடன் அதை கண்ட முடவனின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஐயா 20 ரூபாய் நோட்டு கொடுத்திருக்கிறாரு என்றான். நீங்க நல்லா இருக்கணும் என்று வாழ்த்திய அந்த பார்வையற்றவர், இந்த காலத்துல 10 ரூபாய் நோட்டு எப்போதாவது தான் எங்களுக்கு கிடைக்கும், மற்றபடி எல்லாம் சில்லறை தான் என்றார். அவர் சொல்வதை புரிந்து கொண்டவராக பெரியவர் புன்னகைத்த போது உடனிருந்த முடவன், ஐயா, ராமுக்கு சின்ன வயசுல கண் நல்லா தெரியும். வளர்ந்து வருகிற போது பெரியம்மை பாதிப்பால் 2 கண்ணிலும் பார்வை பறி போய்விட்டது. நானும் 10 வயது வரை நன்றாகத்தான் நடந்தேன், ஓடியாடினேன்.
போலியோ நோயால் நடக்க முடியாமல் போய்விட்டது. ஊனமுற்றவர்களை யாரும் கவனிக்க தயாராக இல்லை. வேறு வேறு ஊர்களிலிருந்து இங்கே வந்து 2 பேரும் சேர்ந்திருக்கிறோம், ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம் என்று சொன்னான். எதற்காக இவன் தன்னிடம் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த பெரியவருக்கு புரியவில்லை. இருந்தாலும் தங்கள் கவலைகளை யாராவது காது கொடுத்து கேட்பார்களா என்று எதிர்பார்ப்பவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்தபோது அந்த 2 பிச்சைக்காரர்களின் மீது அவருக்கு பரிதாபம் வந்தது. நாம் நமது வாழ்க்கையில் துன்பப்படுகிறவர்களை பார்த்து பரிதாபப்படுவதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
புதியது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளே, அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர்.
உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69, இறைவார்த்தைகள் 4, 7 முதல் 9 மற்றும் 13 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்லச் செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லரா? இவருடைய தாய் மரியா என்பவர்தாமே. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லரா? இவருடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை குறித்து அவர்கள் இடரல் பட்டார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நீதியின் பாதையில் நாளும் பயணிக்கவும் இயேசுவை பிரதிபலித்து வாழவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
ஆண்டவரே உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 31 புனித லொயோலா இஞ்ஞாசியார். ஸ்பெயின் நாட்டில் உள்ள லொயோலாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1491ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் பிறந்தார் இஞ்ஞாசியார். இராணுவ கல்லூரியில் கல்வி பயின்ற இஞ்ஞாசியார் கிபி 1517ஆம் ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்து சிறந்த போர் வீரராக பணியாற்றினார். கிபி 1521ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் பிரெஞ்சு படைக்கு எதிராக நடந்த போரில் தன் காலில் காயம்பட்ட இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையில் புனிதர்களின் நூல்களை வாசித்த இஞ்ஞாசியார் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப புனித மரியன்னை குழந்தை இயேசுவுடன் இவருக்கு காட்சியளித்து ஆசீரளித்தார். ஆண்டவர் இயேசுவினை விசுவசித்து அவரது பணியினை செய்ய விரும்பிய இவர் மன்ரேசா குகையில் கிபி 1522ஆம் ஆண்டு முதல் 1523ஆம் ஆண்டு வரை தியானம் செய்து ஆண்டவரோடு இணைந்தார். புனித பூமிக்கு பயணம் மேற்கொண்ட இஞ்ஞாசியார் பாரிஸ் சென்று தத்துவயியல் மற்றும் இறையியலில் பட்டம் பெற்றார். ஆண்டவர் இயேசுவின் பணிக்காக கிபி 1534ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இயேசு சபையினை துவங்கிய இஞ்ஞாசியார் கிபி 1556ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் விண்ணகமடைந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை ஏழைகளுக்கு அறிவித்து ஏழைகள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட இஞ்ஞாசியாரை திருத்தந்தை 15ஆம் கிரகோரியார்
கிபி 1622 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித லொயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இயேசு சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் சந்திக்கும் நபர்களிடத்தில் அன்போடு பேசுவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளை எண்ணி பார்ப்போம். இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நொடி வரை எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக நம்பிக்கை வாழ்க்கைக்காக, நமது நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? ஆண்டவரே இயேசுவே, இது வந்து அற்புதமான நம்பிக்கை என்ற மாபெரும் கொடைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நம்பிக்கை வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக, இந்த நம்பிக்கையை நாங்கள் வாழ்க்கைப்படுத்த மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும். எங்களது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் பிறரோடு எங்களது வாழ்க்கையின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய சக்தியை, தைரியத்தை, ஆவியாருடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா